நண்பர்களே, இணையத்திலிருந்து உங்கள் இதயங்களை நோக்கி பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் விஷயங்களை அள்ளித் தரும் புதையல். மறக்காம நீங்கள் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல ஒட்டோமான் எம்பையரை பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஒட்டோமான் எம்பையர் 1299ல தொடங்கப்பட்டது. இந்த பேரரசு 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகள யாராலும் அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருந்தது. இதனுடைய வீழ்ச்சி வரைக்குமே துருக்கிய சிறப்பான முறையில ஆட்சி செஞ்சாங்க. இந்த எம்பையர் 3 கண்டங்கள்ல பரவி இருந்தது. அது இன்னைக்கு இருக்கிற பல்கேரியா, எகிப்து, கிரீஸ், ஹங்கேரி, ஜோர்டான், லெபனான், இஸ்ரேல், பாலஸ்தீனம், மெசபொட்டாமியா, ருமேனியா, சிரியா, அப்புறம் சவுதி அரேபியாவுல சில கடற்கரை பகுதிகளை கொண்டிருந்தது. மேலும் வட ஆப்பிரிக்கா ஒரு காலத்துல ஒட்டோமான் எம்பையரோட ஒரு பகுதியா இருந்தது. அதோட அல்பேனியா, சைப்ரஸ், ஈராக், செர்பியா, கத்தார், ஏமன் நாடுகளோட பகுதிகளும் ஒட்டோமான் எம்பையரோட இருந்தது. இந்த எம்பையரை முதலாம் உஸ்மான் தான் நிறுவினார். இவர் இன்னைக்கு துருக்கியில இருக்கும் அனடோலியாவுல தான் இந்த எம்பையரை முதலா அமைச்சாரு. இவங்க மங்கோலியா படையெடுப்பாளர். தோல்வியடைந்த அனடோலியாவோட முந்தைய ஆட்சியாளரான செல்ஜுக் வம்சத்தோட வீழ்ச்சியிலிருந்து ஒட்டோமான் எம்பையர் தோன்றியது. இது நாள் செல்ல செல்ல சுமார் 50 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவு ஒட்டோமான் எம்பையரா உருவாச்சு. ஒட்டோமான் என்ற பெயர் உஸ்மான் அப்படிங்கிற பேர்ல இருந்து தான் வந்திருக்கு. சுல்தான் உஸ்மானோட வழித்தொன்றர்கள் சுமார் 6 நூற்றாண்டுகளா ஆட்சி செய்திருக்காங்க. 1299ல துருக்கிய பழங்குடியினத்தால் ஆரம்பிக்கப்பட்ட ஒட்டோமான் எம்பையர் 1453ல பெரிய அளவுல விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா கான்ஸ்டான்டினோபிளோட வீழ்ச்சின்னு சொல்லலாம். சுல்தான் 2வது மெஹமத் கான்ஸ்டான்டினோபிளில் உள்ள போனதுமே பல ஆயிரம் ஆண்டுகளா அந்த பகுதியை ஆட்சி செய்த பைசன் டைம் சுல்தானோட ஆட்சிய முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரு. இந்த காலகட்டத்தை துருக்கியோட பொற்காலத்தோட தொடக்கம்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அப்புறம் தான் ஒட்டோமான் எம்பையரோட மொத்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை அந்த பகுதிக்கு கொண்டு வந்து குடியேற்றுறாங்க. மேலும் கான்ஸ்டான்டினோபிள் பெயரை இஸ்தான்புல்னு மாத்திட்டாங்க நண்பர்களே. பின்னாடியே இந்த நகர ஒட்டோமான் எம்பையரோட அரசியல் ராணுவ தலைநகரமா மாத்தி ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியாவுக்கு மத்தியில ஒரு உலக வர்த்தக மையமா உருவாக்கினாங்க. இதனால இஸ்தான்புல் வர்த்தகம் மற்றும் கலாச்சாரத்தோட முக்கிய மையமா மாறியது. இதற்கு காரணம் பாத்தீங்கன்னா ஒட்டோமான் எம்பையர் கலை, அறிவியல் பங்களிப்புகளை இஸ்தான்புல் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்படுத்தியது. இந்த நிலைய பல வரலாற்று ஆசிரியர்கள் முக்கியமான ஒரு காலகட்டமாக சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த சமயத்துல ராணுவ வலிமையும் அதிகமா இருந்ததா அவங்க குறிப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணமே சிரியாவுல மம்லூக்குகளின் தோல்வியால ஹங்கேரி, அல்ஜியர், கிரீஸ்ல இருக்கக்கூடிய சில பகுதிகள் 15ஆம் நூற்றாண்டுல ஒட்டோமான் துருக்கியர்களின் கையில வந்து சேர்ந்தது. இந்த எம்பையர் இவ்வளவு சிறப்பா செயல்பட காரணம் அவங்களோட நிர்வாகம் மற்றும் பொருளாதாரத்தை முக்கியமா நம்ம பேசணும். பொதுமக்கள் மற்றும் ராணுவத்தை சரியான முறையில் இவங்க பயன்படுத்தினதுனாலதான் அவ்வளவு நாள் ஆட்சி செய்ய முடிஞ்சது. இன்னைக்கு இருக்கிற மக்களாட்சி முறைய அன்னைக்கே அவங்க கொண்டுட்டு வந்துட்டாங்களான்னு நினைக்க தோணும். ஏன்னா சுல்தான் மன்னரா இருந்தாலும் அரசியல் நிர்வாக அதிகாரம் அமைச்சர்கள் நிலையில இருந்த திவான்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதோட இவங்க சர்வதேச பொருளாதாரத்தை ஊக்குவிச்சிருக்காங்க.